வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கான விழிப்புணர்வு. பெண்கள் பிறந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த குழந்தை பருவம், அந்த ஸ்கூலில் படிக்கிற டைம்லாம் அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்க சின்ன வயசில் அப்பா அம்மா கூட பிறந்த சகோதரிகள் சகோதரன் இவங்களோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க படித்து முடித்து பெரியவர்களானதும் திருமணம் ஆகும் பொழுதும் அவங்க வாழ்க்கையை மாறிவிடுகின்றது. எப்பவுமே பெண்களுக்கு கல்வி ரொம்பவே அவசியங்க. கல்வி கற்கவில்லை என்றால் யாருமே மதிக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் அதனால தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. வசதி இல்லாதவங்க கூட படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெண்களுக்கு கொடுக்கும் சொத்து கல்வி தான். நீங்கள் எவ்வளோதான் பணக்காரங்களாக வசதியாக இருந்த சொத்துக்கள் கொடுக்கறத விட அந்த பெண்ணிற்கு கல்வியும் அவளுக்கு ஒரு தொழிலும் கொடுத்தாவே போதும். அவள் கல்வி கற்றாலே அவளுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். படிப்பறிவு இல்லாத பெண்கள் தானே எதுவுமே அவங்க செய்ய முடியாது. அதாவது கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் சொந்தமாக தொழில் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஒருத்தர் தயவை எதிர்பார்த்து இருக்கும் பெண்கள் பயம் அவங்களுக்கு நமக்கு படிப்பு இல்லை, நம்ம எந்த தொழிலும் நம்மளால் செய்ய முடியாத சூழ்நிலை அப்படின்ற ஒரு பயம் அவங்களிடம் இருக்கும் பொழுது அவங்க தன் குடும்ப உறுப்பினரிடமே எந்த உதவியும் அவங்க கேட்டாலும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் நிராகரிப்பார்கள். உங்களுக்கு எதுக்கு அது, நீங்கள் வீட்டில் இருந்து வீட்டு வேலை செய்யுங்க, குடும்பத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே தானே பெண் படித்திருந்தால் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாகவும் வாழ்க்கை தன்னம்பிக்கையும் தைரியமும் பெண்களுக்கு வரும். தைரியம் இல்லாத பெண்களை ஆண்கள் எப்பவுமே தரம் தாழ்த்தி தான் வைப்பாங்க. பெண்களுக்கு எப்பவுமே தைரியமும் படிப்பும் ரொம்ப முக்கியமான ஒன்று. புகுந்த வீட்டில் பெண்கள் அவங்க டோட்டலாக அவங்க வாழ்க்கையை எல்லாமே மாறிடுது. அவங்க புகுந்த வீட்டில் இருந்ததும் பிறந்த வீட்டில் இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அவங்க தன்னையே மாற்றிக்கிறாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, புகுந்த வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னையே மாற்றிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு குடும்பம், நமக்கு கணவர் குழந்தை அப்படி என்ற ஒரு வட்டத்துக்குள்ளேயே அவங்க வாழ பழகிக்கிறாங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த பெண்களுடைய வாழ்க்கையும் சராசரியாக இப்படி தான் போய்கொண்டு இருக்கின்றதா. ஆண்கள் பெண்களின் மனதை புரிஞ்சிக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்கள் தனக்காக தன் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது, அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு சிலருக்கு தான் இருக்கிறது. சில பெண்கள் குடும்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். பெண்களுக்கு ஆண்கள் இடம் எதிர்பார்ப்பது என்னன்னா அன்பு மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க அதிகாரமும் ஆணவமும் தேவையில்லாத வாயில் அசிங்கமான சொற்கள் கேட்கக்கூடாத சொற்களை பேசுவது, இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த பெண் மனம் வேதனைக்கு உள்ளாகின்றாள். அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லாமல் போயிடுது. அவள் வருவதே கணவரை நம்பி ஒரு குடும்பத்தில் அவள் அடி எடுத்து வைக்கிறான். அந்த கணவரின் ஆதரவே இல்லாத போது அந்த பெண்ணிற்கு வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை குழந்தைகளுக்காக அவள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாள். இந்த நிலை நிறைய குடும்பத்தில் நிறைய பெண்களுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அவங்க சிலர் பார்த்திங்கன்னா வசதி ஆடம்பரம் எதுவுமே விரும்புறதில்லை. குடும்பத்தில் அன்பை எதிர்பார்த்து வாழும் பெண்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த அன்பே கிடைக்காத போது அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு விரக்தி ஆயிடுது. யாருக்காக வாழணும், எதற்காக வாழணும், நமக்காக
யார் இருக்கின்றார்கள் என்று பலவித சிந்தனைகள் அவளை வந்து கொள்கின்றது. பெண்கள் வந்து ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு வந்து பெண் வந்து அடிமையாகவே நினைக்கிறாங்க. நம்ம வந்து இவளுக்கு சோறு போடுறோம், கடைசி காலம் வரைக்கும் இவளை நம்ம பார்த்துக்கணும், இவன் வந்து நமக்கு அடிமை. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாருமே இல்லை. பெண்கள் ஆண்களில் நிறைய பேர் நல்லவர்கள், நல்ல குணம் உடையவர்கள். மனைவியை வந்து நல்ல விதமாக வந்து அவங்க கவனிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டியதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சிலர் வந்து தனக்கு மனைவியாக வந்தவளை வந்து ஒரு உயிராகவும் மதிப்பதில்லை, ஒரு பெண்ணாகவும் மதிப்பதில்லை. அவளுக்கு வந்து ஒன்றே தனக்கு அடிமைப்படுத்த வேண்டும். தான் சொல்கிறத கேட்கணும், தன் இஷ்டத்துக்கு அவள் வந்து கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லை, அவள் என்னதான் குடும்பத்திற்காக உழைத்தாலும் கடுமையான சொற்களால் பேசுறது. அவங்க வந்து ஒரு பெண் என்று கூட பாராமல் வாயில் வந்து என்ன கடுமையான வார்த்தைகள் வருகிறதோ அந்த கடுமையான சொற்களை கொண்டு பேசுவது. இதனால் வந்து அந்த பெண் மனம் வந்து ரொம்பவே நொந்து போகின்றது. மனம் வந்து அவளுக்கு வலிக்கின்றது. இதை வந்து அந்த பெண்ணின் கணவர் வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு ஆண் வந்து தனக்கு வரும் மனைவியை தன் குடும்ப உறுப்பினராக நினைத்து, தன் குடும்பத்தில் இருக்கும் பெண்ணை போல் அவளை நினைத்து அவங்க வந்து கவனிக்கணும். அவங்களுக்கு வந்து கடுமையான வார்த்தைகள் பேசுறது, அவங்கள கவனிக்காமல் விடுறது, அவங்க ஏதோ நமக்கு வந்து அடிமை, நம்ம தாலி கட்டிட்டோம் என்ற இதில் வந்து அவங்க பேசிக்கொண்டு இருப்பது, அவங்கள வந்து துன்புறுத்துவதுன்னு கூட சொல்லலாம். மனதால் சொற்களால் துன்புறுத்துறது. எந்த ஒரு ஆண்மகனும் பெண்ணை மதிக்கவில்லை என்றால், பெண்ணை சொற்களால் துன்புறுத்தினால், ஆனால் அதுவும் மகா பெரிய பாவம். ஸ்ரீ மகாலட்சுமி குடியிருப்பது வந்து கலைவாணி சரஸ்வதியும் குடியிருப்பது நம் நாக்கில் தான். நம்ம நாக்கில் வந்து நல்ல சொற்களும் நல்ல வார்த்தைகளும் வரணும். எப்பவுமே எக்காரணத்தை கொண்டும் பேசக்கூடாத சொற்களை பேசக்கூடாது. நம்ம எப்பவுமே ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்தாங்கன்னா அவங்க வாயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் வரும். அவங்களுக்கு வந்து படித்தவர்கள், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றால் நிச்சயமாக அவங்க வந்து வாயில் வந்து நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள். அதுவே சிலர் வந்து குணம் அவங்களுக்கு வந்து மாறுபட்டு இருந்தால் அவங்கள் வாயை திறந்தாவே வந்து அசிங்கமான வார்த்தைகள், காதில் கேட்கக்கூடாத வார்த்தைகளை வெளியிடுவாங்க. இது வந்து மகா பெரிய பாவம். ஒரு பெண் தன்னை நம்பி வரும் பெண்ணை துன்புறுத்தி, வார்த்தைகளால் துன்பப்படுத்தி, அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுல சந்தோஷம் அடையும் ஆண்கள் நிச்சயமாக நல்லாவே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை அனுபவிப்பாருங்க. மனைவி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஆனால் மனைவி காலத்துக்கு பிறகு அவங்க வந்து ஒரு அனாதை தான். ஒரு கப்பு காஃபியை கூட குடும்ப உறுப்பினர்களை எதிர்பார்த்து காத்திருக்கணும். உண்ணும் உணவு நேரத்துக்கு கிடைக்காது. அதே மனைவியாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் லேட்டானா கூட அவளை அதிகாரம் பண்ணி திட்டுறது. சாப்பாடு ஏன் லேட்டு? அறிவில் காஃபியில் சர்க்கரை போடாத காஃபியை மனுஷன் சாப்பிடுவானா என்று அவங்க வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் திட்டுவார்கள். அப்போ அந்த பெண்ணுக்கு எப்படி வலிக்கும்? அதை வந்து ஆண்கள் உணர்வது கிடையாது. அதே நல்லவர்கள் எப்படின்னா, காஃபியில் சர்க்கரை இல்லைம்மா, கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொண்டு வா அப்படின்னு மனைவியிடம் அன்பாக சொல்லுவாங்க. என்னம்மா சாப்பாடு லேட் பண்ணிட்டியே, பசிக்குதே அப்படின்ட்டு அன்பாக மனைவியை செல்லமாக கண்டிப்பார்கள். இது நல்ல ஆண்மகனுக்கு உள்ள அழகு. ஒரு பெண் அவளுக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்க. கணவன் அமைகிறதும் இறைவன் கொடுத்த வரம் தான் ஒரு பெண்ணிற்கு. அவளுடைய
வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையணும்னா ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கையில் நிறைய படிங்க, நிறைய படிக்கணும், நல்ல தெளிவோடு மனதோடு இருக்கணும். பயத்தை விட்டுட்டு தைரியமாக எதையும் வந்து அவங்களே எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும். தட்டி கேட்கின்ற மனப்பான்மை இருக்கணும். அப்போதான் ஒரு பெண் வந்து எந்த சூழ்நிலையிலையும் தன்னை அவளால் காத்து கொள்ள முடியும். தன்னை வந்து உதாசனம் செய்தாலே, தன் கணவர் தன்னை உதாசனம் செய்தாலே அவள் முதல்ல கஷ்டமாக இருக்கும், அடுத்து அவளுக்கு பழகிடும், அடுத்து அவள் வேலையை அவள் பார்க்க ஆரம்பிப்பாள். அதை படிக்காதவங்கன்னா வேறு வழியில் தான் கடைசி காலம் வரைக்கும் இதுதான் கதி என்று கஷ்டங்களை தான் கடைசி காலம் முடியும் வரை அனுபவித்து கொண்டே தான் இருப்பார்கள். இந்த பதிவு வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் நான் போட்டிருக்கேன். நிச்சயமாக பெண்கள் தைரியசாலியாக இருக்கணும். எந்த கஷ்டத்திலும் அந்த கஷ்டத்தை போராடி அதிலிருந்து மீண்டு வரணும். நிச்சயமாக கல்வி அறிவு அவங்களுக்கு இருக்கணும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.